Hey guys, so இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம NXPOSல authenticated VA scanனா என்ன, unauthenticated VA scanனா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம எப்போ ஒரு vulnerability assessment ஸ்கேன் பண்ணாலும் நம்ம டூ டைப்ஸில் ஸ்கேன் பண்ணலாம். ஒன்று இஸ் authenticated VA scan and other one is unauthenticated. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, let's take this is our NXPOS server and இது நம்ம ஸ்கேன் பண்ண போகிற destination machine. ஓகே, ஸோ இப்போது இந்த சர்வர்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் மிஷினுக்கு ஒரு சில ரெக்வஸ்ட் போகும். இது என்ன கேட்கும்னா, இந்த மிஷினில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகுது, என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகுது, என்னென்ன போர்ட்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது, அது மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டில் ஒரு சில ரெக்வஸ்ட் அட்மின் ஆக்சஸ் இல்லாமல் ஒர்க் ஆகும், ஒரு சில ரெக்வஸ்ட் அட்மின் ஆக்சஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேன் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த மிஷினோட அட்மின், இப்போ எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் ஒரு அட்மின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கான பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ ஆத்தென்டிகேட்டட் விஎஸ்கேனுக்கும் அன்ஆத்தென்டிகேட்டட் விஎஸ்கேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அன்ஆத்தென்டிகேட்டட் விஎஸ்கேன்ஸில் நம்ம இந்த அட்மின் க்ரெடென்ஷியல்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட IP 1.1 பாஸ்வேர்ட், ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இதுதான். ஸோ இதை நான் வந்து NXPOS டூலில் அப்டேட் பண்ணாமல் நான் வெறுமனே ஒரு விஎஸ்கேன் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அன்ஆத்தென்டிகேட்டட். இதே இந்த ஐபிக்கு 1.1 ஐபிக்கு இதுதான் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு நான் கன்சோலில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆத்தென்டிகேட்டட். இந்த ரெண்டு ஸ்கேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் டிடெக்ட் ஆகும், ரொம்ப ப்ரிசைஸான டேட்டா கிடைக்கும். ஸோ அது என்னன்றது நம்ம டிஃப்ரென்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐபி எடுக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் இந்த வந்து ஆத்தென்டிகேட்டட் VA ஸ்கேன், இது அன்ஆத்தென்டிகேட்டட் VA ஸ்கேன். ஏன் அப்படின்னா இங்கே ஆத்தென்டிகேஷன் வந்து நோ க்ரெடென்ஷியல் சப்ளைட்னு இருக்குது, வேறஸ் இங்கே பார்ஷியல் க்ரெடென்ஷியல் சக்ஸஸ்னு இருக்குது. அதாவது இந்த இடத்துல போர்ட் 445 and 139ல் க்ரெடென்ஷியல்ஸ் சப்ளை ஆகலை, வேறஸ் இங்கே சப்ளை ஆகிருக்கு. இங்கே க்ரெடென்ஷியல்ஸ் ஃபெயில்டுன்னு இருக்கும் 135ல். அதுக்கான ரீசன் என்னென்னு நம்ம லேட்டரான் பார்க்கலாம். ஸோ 139லையும் 445லையும் நம்மளுக்கு க்ரெடென்ஷியல் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 12 வல்னரபிலிட்டிஸ் வந்திருக்கும் டோட்டலாக இந்த VA ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் இருக்கா. அவுட் ஆஃப் ஷோயிங் 12 வல்னரபிலிட்டிஸ். ஏன்னா இது ஆத்தென்டிகேட்டட் VA ஸ்கேன் 12 வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, வேறஸ் அன்ஆத்தென்டிகேட்டட் VA ஸ்கேன் நோ க்ரெடென்ஷியல் சப்ளை, இதில் நம்மளுக்கு 9 வல்னரபிலிட்டிஸ் தான் வந்திருக்கும் ஆல் டுகெதர். ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி NXPOSல க்ரெடென்ஷியல்ஸ் அப்டேட் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா சைட்டு அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐபிஸும் ஒரு சைட்டில் தான் ஆட் ஆகிருக்கும். சைட்குள்ளே போயிட்டு ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆட் க்ரெடென்ஷியல்ஸ். நான் இப்போது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் நேம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இது விண்டோஸ் சர்வர்னால விண்டோஸ், நம்ம லினக்ஸ் மிஷின்ஸோ இல்லை நெட்வொர்க் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷெல் SSH. ஸோ இங்கே ஷெல் யூஸ் பண்ணணும். அண்ட் இது NXPOS ஆகிட்டு டொமைன் நாட் நீடட் அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் வந்து டொமைன் கண்ட்ரோலர்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா டொமைன் வேணும், இல்லைனா தேவை கிடையாது. யூசர் நேம், இப்போ நான் வந்து என்னோடய வெர்ச்சுவல் மிஷினை தான் நான் ஆத்தென்டிகேட் பண்ண போகிறேன். இதுதான் என் வெர்ச்சுவல் மிஷின். நான் ஆல்ரெடி அட்மின் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ அட்மின், அதோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது நான் கொடுத்துருக்கிற க்ரெடென்ஷியல்ஸ் இந்த டிவைஸ்க்கு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போர்ட் 445ல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் டிவைஸஸை பொறுத்த வரைக்கும் போர்ட் 445ன்றது ஆத்தென்டிகேஷன் போர்ட்டு, லினக்ஸ் டிவைஸஸை பொறுத்த வரைக்கும் போர்ட் 22 தான் ஆத்தென்டிகேஷன் போர்ட்டு SSH அது. ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் கொடுத்தேன்னா இந்த க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம க்ரெடென்ஷியல்ஸை ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா 9 வல்னரபிலிட்டிஸ் டிஸ்கவர் ஆகுது. நம்ம க்ரெடென்ஷியல்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ 12 வல்னரபிலிட்டிஸ் கிட்டே டிடெக்ட் ஆகும். ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் ஆத்தென்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். க்ரெடென்ஷியல் சக்ஸஸ், அதாவது நம்ம 135 445 ரெண்டு போர்ட்டுக்கும் நம்ம பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டு தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி விண்டோஸ் டிவைசஸ்க்கு. ஸோ ஒரு சில போஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில போஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகலை. அப்படின்றதுக்கான ரீசன் என்னென்னு நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 135 445 ரெண்டுத்துலேயுமே க்ரெடென்ஷியல் சக்ஸஸ் வரும். அது வந்து ப்ராப்பர் க்ரெடென்ஷியல் சக்ஸஸ் வந்தால் ப்ராப்பர் ஆத்தென்டிகேட்டட் VA ஸ்கேன்.
பார்ஷியல் கிரெடென்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரி 135ல் ஃபெயில் ஆகும், பட் 445 சக்ஸஸ் ஆகிருக்கும். இது 100% டேட்டாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பார்ஷியல் தான். ஒரு 50% தான் உங்களுக்கு கரெக்டான டேட்டா வல்னரபிலிட்டிஸ் டிடெக்ட் ஆகிருக்கும், மீதி வல்னரபிலிட்டிஸ் கரெக்டாக டிடெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு கிரெடென்ஷியல் சக்ஸஸ் வரும். கிரெடென்ஷியல்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் தப்பான பாஸ்வேர்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்து டெஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்காம நான் வந்து ஒரு தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறேன். நான் டெஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து இங்கே ஃபெயில்டுன்னு வருது. நான் வந்து இங்கே சேஃப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து தப்பான பாஸ்வேர்ட். இந்த மாதிரி ரீசன்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கிரெடென்ஷியல்ஸ் ஃபெயிலியர் வரும். நோ கிரெடென்ஷியல்ஸ் அப்ளைட் எப்போ வரும் அப்படின்னா அன்ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேனில் வரும். ஸோ இது வந்து ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேன், நோ கிரெடென்ஷியல்ஸ் அப்ளைட். ஏன் நம்ம இந்த கிரெடென்ஷியல்ஸை ஆடே பண்ணலை கன்சோல். ஜஸ்ட் லைக் திஸ் நான் இப்போது delete பண்ணுறேன். இப்போ இதை delete பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடென்ஷியல்ஸே கிடையாது. ஸோ இது வந்து இப்போ ஸ்கேன் பண்ணோன்னா அது அன்ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு நோ கிரெடென்ஷியல்ஸ் அப்ளைட்னு வரும். அதுக்கப்புறம் அன்னோன்னு ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஏஎஸ் ஸ்கேன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு டிவைசஸ்க்கு நம்ம வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த மினிமம் போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்கணும். லினக்ஸ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் 22 and 443 ஓப்பனில் இருக்கணும். ஓப்பன்லனா நம்ம விஏஎஸ் ஸ்கேனர்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் மிஷினில் ஓப்பனில் இருக்கணும். ஸோ டெஸ்டினேஷன் மிஷினோட ஃபயர்வாலில் இந்த விஏஎஸ் ஸ்கேனர்லேருந்து வர டிராஃபிக்கை போர்ட் 22 இது ஃபயர்வால் இருக்கும். ஸோ போர்ட் 22லையும் 443லையும் நம்ம வந்து இங்கேருந்து வர டிராஃபிக்கை அலோவ் பண்ணணும். ஸோ இந்த டிராஃபிக்கை நம்ம அலோவ் பண்ணால் மட்டும்தான் ஸ்கேனரால் இங்கேருந்து இந்த இடத்துக்கு பேக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அகைன் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதை டேட்டாவை கெட் பண்ணி நம்மளுக்கு கன்சோலில் காட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த போர்ட் ஓப்பனிங் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட் இங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளால் இந்த டெஸ்டினேஷன் மிஷினில் என்ன சர்வீசஸ் ரன் ஆகுது, என்ன போர்ட் ஓப்பனில் இருக்குது, என்ன சர்வீசஸ் ரன் ஆகுது, என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எப்போ விஏஎஸ் ஸ்கேன் பண்ணாலும் மினிமம் போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்கணும். லினக்ஸ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் லினக்ஸ் ஆர் நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் லினக்ஸ் ஓஎஸில் தான் ரன் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ லினக்ஸ் டிவைசஸ் இல்லை நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாத்துக்கும் 22.443 கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும். அண்ட் விண்டோஸ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் 445, 443, 80, 135, 139, 33, 89 இந்த மாதிரி ஒரு சில மினிமம் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்ட்ஸ் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேன் கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேனுக்கும் அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது விண்டோஸில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து இல்லை ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது நார்மலாக ரன் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. வேறு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும், விச் இஸ் ஜஸ்ட் அ எலிவேட்டட் ஆக்சஸ். ஸோ அந்த ஒரு எலிவேட்டட் ஆக்சஸ் கிடைக்கும்போது நம்மளால் டெஸ்டினேஷன் மிஷினோட டேட்டாஸை இன்னமும் ப்ரிசைஸாக எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேன் நம்ம பண்ணோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்காக ஆக்சஸ் எலிவேஷன், அவ்வளோதான். இதுதான் ஆத்தென்டிகேட்டட்க்கும் அன்ஆத்தென்டிகேட்டட் விஏஎஸ் ஸ்கேன்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ டு சப்ஸ்கிரைப் அண்ட் அப்கமிங் டேஸில் நம்ம இன்னும் நிறையா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ஸை பற்றி வீடியோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.